அலி லாரிஜானியின் மரணம் தங்கள் மன உறுதியில் பின்னடைவை ஏற்படுத்தாது என தெரிவித்துள்ள ஈரான் பழிவாங்கும் நடவடிக்கையாக கிளஸ்டர் குண்டுகளை இஸ்ரேல் மீது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது. டெல் அவீவில் இந்த குத்துக்குண்டுகள் வெடித்து 2 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலின் பல அடுக்கு வான் பாதுகாப்புகளை ஏமாற்றி அதிகபட்ச சேதத்தை உண்டாக்க பல கிளஸ்டர் குண்டுகள் தாங்கிய ஏவுகணைகளை ஏவியதாக ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. குறிப்பாக டெல் அவீவ் அருகே உள்ள ஒரு பகுதியை குறிவைத்து கொரம் ஷகர் 4 மற்றும் கத்தர் போன்ற கிளஸ்டர் குண்டுகள் தாங்கிய ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக ஊடகங்கள் கூறுகின்றன. உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தியதாக புரட்சிப்படை விளக்கியுள்ளது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணையிலிருந்து ஏவப்பட்ட கிளஸ்டர் குண்டு தாக்குதல் மத்திய இஸ்ரேலில் சேதம் ஏற்படுத்தியதாக கூறும் இஸ்ரேல் ஊடகங்கள் ஏவுகணையிலிருந்து ஏவப்பட்ட ஒரு துணை வெடிகுண்டு சாலையை சேதப்படுத்திய வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான முந்தைய தாக்குதலில் ஈரான் இந்த கிளஸ்டர் குண்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கிளஸ்டர் குண்டுகள் மற்ற ஏவுகணைகளைப் போல ஒரே முறையில் வெடிக்காமல் இலக்கை நெருங்கியதும் தரையிலிருந்து 7 கிலோமீட்டர் உயரத்தில் வெடித்து சிதறும். அப்போது அதிலிருந்து வெளியேறும் ஏராளமான சிறு சிறு குண்டுகள் 8 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சிதறி விழுந்து தனித்தனியாக வெடித்து சிதறும். வெடிக்காமல் தரையில் விழும் கிளஸ்டர் குண்டுகளை மிதித்தாலோ தொட்டாலோ வெடித்து சிதறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எனவே குடியிருப்பு போன்ற பகுதிகளில் இந்த குண்டு விழும்போது அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும்.